வணக்கம், நான் சோஃபியா. இந்த வீடியோவில் வந்து அந்த நம்மளோட சாரி ப்ளவுஸ்க்கு வந்து அந்த உக்ஸ், அதாவது அந்த கொக்கியை வந்து எப்படி தைக்கிறது, அந்த பட்டி அந்த கொக்கியை வந்து மாற்றுறது. இந்த கொக்கி இருக்குது தானே இந்த ப்ளவுஸில் உள்ள இந்த உக்ஸு, இந்த கொக்கியை வந்து மாற்றுறதுக்கான பட்டி எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்டுறேன். அதாவது இதை வந்து ஒரு பக்கம் வச்சு தைச்சிருவோம். அந்த கொக்கி 5 கொக்கியை வச்சு தைச்சிருவோம். இன்னொரு பக்கத்துக்கு இதை வந்து ஃபோல்ட் பண்ணணும். இந்த கொக்கி வந்து இதில் மாட்டுப்படணும். அதுக்கு வந்து நாங்கள் சும்மா மெஷின்லையே அப்படியே வி ஷேப்பில் நான் தைச்சிட்டு வந்துடலாம். அந்த மெத்தடையும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இல்லைன்னு சொல்லிட்டா இப்படி பீஸ் வந்து கடையில் விற்கிது. அதை வந்து நீங்கள் எடுத்துட்டு, நீங்கள் அந்த மெஷினில் போட உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் இதை எடுத்துட்டு இதை இன்னொரு பக்கம் வச்சு தைச்சிட்டு, இந்த இருக்குது இந்த கொக்கியை எடுத்து இதில் போட்டு இதையும் கையால் தைச்சிட்டு இதையும் கையால் தைச்சிட்டோன்னு சொன்னால் இந்த மாதிரியும் நாங்கள் ப்ளவுஸில் வந்து போட்டுக்கிறலாம். 2 இது இருக்குது. இப்போ நான் இது வந்து நீங்கள் ஈஸியாக தைச்சிடலாம். இப்போ நான் வந்து மெஷின்லையே இந்த பட்டி இது வைக்காமல் மெஷின்லையே எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி செஞ்சு காட்டுறேன், பார்ப்போம். ஒரு 2 சதுர பட்டி துணி எடுத்துக்கிறேங்க. ஒரு 1.5 இன்ச் அகலம் இருந்தால் கூட போதும். 1 இன்ச்லேயே நான் தைச்சிருவேன். இப்போ உங்களுக்கு காட்டுற நேரம் 1.5 இன்ச்சு கொஞ்சம் பெருசாகவே வச்சு காட்டுறேன். அதில் வந்து ஒரு பட்டியை வந்து நாங்கள் இப்படி டபுளாக மடிச்சிட்டு நேராக தையல் போட்டுறணும். ஒரு பட்டியில் வந்து ஒரு சைட்டுக்கு மட்டும் நாங்கள் தையல் போட்டுக்கிறணும். இப்படி தையல் போட முடியலைன்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த கரவாட்டி துணி இருக்கும், இந்த மாதிரி துணியிலேயே நீட்ட வாக்கிலேயே எடுத்துக்கிறலாம். இல்லை அப்படி துணி இல்லைன்னு சொல்லிட்டா நீங்கள் இதில் ஒரு தையல் ஒன்று போட்டுக்கிறணும். இப்போ நாங்கள் தையல் போட்டு எடுத்தாச்சு. எப்படி வேணாலும் தைக்கலாம். இந்த பக்கத்துக்கு உக்ஸை வச்சுட்டு இந்த பக்கத்துக்கு அந்த மாற்ற பக்கத்தை செய்யலாம். இல்லைன்னு சொல்லிட்டா ஒரு சிலர் எப்படி செய்வாங்கன்னா இந்த பக்கத்துக்கு மாற்றுறதை வச்சுட்டு இந்த பக்கம் உக்ஸ் செய்வாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ, இந்த பக்கத்துக்கு தூக்கி இப்படி போடுறது கம்ஃபர்டபுளா இல்லை இந்த பக்கத்துக்கு தூக்கி மாற்றுறது கம்ஃபர்டபுளான்னு சொல்லி நீங்கள் யோசித்துட்டு செய்யலாம். நான் இப்போ வந்து இந்த பக்கத்துக்கு உக்ஸே பிடிக்கிறேன், இந்த பக்கத்துக்கு அந்த பட்டியை பிடிக்கிறேன். இப்போ இந்த பக்கத்துக்கு இப்படி எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு சரியா நாங்கள் அந்த தையல் போட்டிருக்கிறது போக மீதமுள்ள எக்ஸஸ் துணியை நாங்கள் வெட்டி விட்டுருவோம். போட்டுட்டு இது வந்து அந்த உக்ஸை வச்சு தைக்கிறது வந்து உள் பக்கத்துக்கு திருப்பிடணும். மேல இருந்து தைச்சு உள் பக்கத்துக்கு திருப்பிடணும். அப்ப நான் இது மேல இருந்து இப்படி இந்த பாருங்க, இந்த வெளி பக்கத்துல மேல இருந்து தைச்சிட்டு உள் பக்கம் திருப்பணும். தச்சாச்சு. இதை நல்லா இப்படி இழுத்து விட்டுக்கிறேங்க. இழுத்துட்டு சரியா இதை இப்படி உள் பக்கத்துக்கு மடிச்சிடணும். மடிச்சிட்டு இப்போ நாங்கள் இந்த கீழே விட்டுருக்குறோம், இதை இப்படி மடிச்சிட்டு இதையும் இப்படி மேலால அடுத்து மற்ற பக்கம் செய்யணும். இந்த நாங்கள் ஒரு பக்கம் தையல் போட்டு அடிச்சு வச்சிருக்கிறோம், இந்த பகுதியை எடுத்துட்டு உள் பக்கத்தால இந்த பகுதியில் உள் பக்கத்தால் இந்த தையல் பக்கமோ இல்லை கரவாட்டி துணி எந்த பக்கம் எடுத்திருந்தாலும் அதை எடுத்துட்டு இப்படி அடியில் ஒரு மடிப்பு மடிச்சுக்கிறணும். மடிச்சுட்டு இந்த விளிம்பு இருக்குது, இந்த முடிகிற இடம், அந்த இடத்துல இதை வைக்கணும். வச்சுட்டு அப்படியே ஒரு 1/4 இன்ச்சுக்கு நேராக தையல் போடணும். இதை அப்படியே தூக்கிட்டு இந்த பக்கம் துணியை இப்படி திருப்பி எடுத்துக்கிறோங்க. திருப்பி எடுத்து சரியா இந்த மேலையும் நாங்கள் மடிச்சாச்சு, கீழையும் மடிச்சாச்சு. இப்போ இதை வந்து சரி பாதியா இப்படி சரி பாதியா துணியை வந்து வெளிப்பக்கம் எடுத்து விட்டுறணும். இப்போ நீங்கள் வந்து இதில் மேலே தையல் போட்டுட்டு அந்த நான் சொன்ன அந்த பட்டி உக்ஸ் நாங்கள் துணியிலே அடிக்காமல் இந்த மாதிரி உக்ஸை வச்சு தைச்சிட்டு மாட்டுறதுக்கு செய்கிறதுனா இது மேலாலேயே அப்படியே தையல் போட்டுறணும். தையல் போட்டுட்டு இதை வந்து இப்படியே வச்சு நாங்கள் கையால் நூல் ஒடிக்கிறணும். அப்படி இந்த கொக்கியை பிடிச்சிட்டு வர்ற நேரம் இப்படி தைச்சிடலாம். இது வேணாம், இது கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நாங்கள் என்ன செய்யலாம்னா இப்படி உள்பக்கம் இப்படி வெளிப்பக்கம் திருப்பிட்டு தானே, திருப்பிட்டு இதை நான் சரியாக இப்படி மடிச்சுக்கிறேங்க. மடிச்சிட்டு ஃபஸ்ட்டு மேலேருந்து ஒரு இது வி ஷேப்பில் அப்படி தையல் வளைச்சு போடணும்.
முதல்ல இது ஒன்று போட்ட பிறகு திரும்ப நீடியில் அப்படியே வச்சுட்டு இந்த துணியை எடுத்து விட்டுட்டு ஒரு 5 ஹுக்ஸ் போடணும். இந்த இடத்துக்குள்ள மேல இருந்து 3 போட்டுறணும். இந்த பட்டிக்கிட்ட 2 போடணும். இல்லாட்டினா இந்த பட்டிக்குள்ளே 3 போட்டுறணும். இந்த இடத்துல 2 போடணும். அப்படி நீங்க மார்க் பண்ணிக்கிட்டு 5 இது வளைவு அப்படியே வளைச்சிட்டே தையல் போட வேண்டியதான். இப்போ பாருங்க, இதே மாதிரி தையல் அலையே நாங்கள் வளைச்சு வி ஷேப்பில். அப்போ இந்த இடம் இருக்குது, இந்த இடத்துக்குள்ள வந்து இந்த நாங்கள் வைக்கிற அந்த ஒக்ஸ், அந்த பக்கத்துக்கு வச்சு தைக்கிற ஒக்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொழுவி நாங்கள் இப்படி மாற்ற நேரம் அது அழகாக அதில் போய் ஃபிட்டாக நின்றுக்கிறோம். அந்த இடவழியில் போய் நின்றுக்கிறோம். அதுக்கு தான் நாங்கள் இது துணியிலையே அப்படியே தையலாலேயே 5 இதுக்கு வளைச்சு நாங்கள் தையல் போட்டுட்டு வந்துடணும். இதுதான் அந்த பட்டி, இந்த கொக்கியை வந்து மாற்ற இது இடவெளி செய்யறது. அடுத்தது இப்போ இந்த பக்கத்தில் வந்து நீங்கள் இந்த பக்கம் இப்படி மூடி இருக்கு தானே, இதில் வந்து இந்த உக்ஸ் இருக்குது, இந்த கொக்கியை வந்து இப்படி இதில் பிடிச்சிட்டு ஒரு இடத்துல நீங்கள் இதில் ஒரு கட்டு தையல் போட்டுட்டு இதை வந்து அப்படியே தைச்சிட வந்து இப்படி கீழே தைச்சிட்டு, அடுத்தது இந்த சென்டர் இதுக்குள்ள நடுவு பகுதியில் இந்த ஊசி அப்படி உள்ளுக்கால அப்படி இதே மாதிரி அந்த 5 உக்ஸுக்கும் நீங்கள் வந்து அதே மாதிரி செஞ்சுக்கிறணும். செஞ்சுட்டு இப்போ நீங்கள் திருப்பிட்டு இந்த உக்ஸ் இந்த இதாக இருக்குது, இந்த வளைவில் கொண்டாந்து வந்து இதில் போட்டுட்டோன்னு சொன்னால் இப்படி வந்து அதே மாதிரி அந்த உக்ஸ் வந்து நேராக வந்து உள்ளுக்கால செட் ஆயிரும். இவ்வளோத்தான் அந்த உக்ஸ் பட்டி பிடிக்கிற விதம். இப்போ இதை இந்த ப்ளவுஸில் வந்து இதை செஞ்சு காமிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோவில் வந்து இதை செஞ்சு காட்டியிருக்கிறேன். இப்படி ப்ளவுஸில் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் வந்து எப்படி தைக்கிறதுன்னு ஒவ்வொரு பார்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.